ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவை பொறுத்தவரையும் வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்காக தினமலர் நாளிதழில் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கேள்விகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரசியல் ரீதியான கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஸோ அரசமைப்பு தினம் அப்படின்றது ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, நவம்பர் 26. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. அரசமைப்பு சட்டத்தை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்ட ஆண்டு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1950. ஓகேங்களா? அரசமைப்பு சட்டத்தை அரசியல் நிர்ணய சபை எந்த ஆண்டு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1950. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரசியல் நிர்ணய சபையோட தலைவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ராஜேந்திர பிரசாத். அரசியல் நிர்ணய சபையோட தலைவர் யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். அடுத்தது பாருங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகேங்களா? ஸோ இந்திய அரசமைப்பு சட்டத்தோட தந்தை என்று போற்றப்படுபவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. அரசியலமைப்பு உருவான போது அதில் இடம்பெற்றிருந்த பகுதிகளின் எண்ணிக்கை வந்து எவ்வளோ அப்படின்றது கேள்வி. ஓகேங்களா? ஸோ அரசியலமைப்பு உருவானப்போ அதில் இடம்பெற்றிருந்த பகுதிகள் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 22. சரிங்களா? அடுத்த கேள்வி. அரசமைப்பு சட்ட வரைவு குழுவோட ஆலோசகர் வந்து யாரு அப்படின்றது கேள்வி. ஓகேங்களா? அரசமைப்பு சட்ட வரைவு குழுவோட ஆலோசகர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, P.N. ராவ் அப்படின்றவர். சரிங்களா? அடுத்தது பாருங்க. எந்த திட்டத்தின்படி இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது? எந்த திட்டத்தின்படி இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அமைச்சரவை தூதுக்குழு. ஸோ இதனுடைய திட்டத்தின்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபை வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்க. அரசமைப்பு நிர்ணய சபையோட மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 389. ஓகேங்களா? அரசமைப்பு நிர்ணய சபையோட மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 389. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. பொறுத்துக்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? சுதந்திர தினம், குடியரசு தினம், இந்திய அரசமைப்பு தினம், அனைவருக்கும் கல்வி உரிமை. ஓகேங்களா? ஸோ இதற்குண்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 3, 4, 1, 2. ஓகேங்களா? ஸோ சுதந்திர தினம் அப்படின்றது ஸோ ஆகஸ்ட் 15, 1947 நமக்கு கிடச்சிது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் குடியரசு தினம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 26. அதுக்கப்புறம் இந்திய அரசமைப்பு தினம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 26. ஸோ அனைவருக்கும் கல்வி உரிமை அப்படின்றது ஏப்ரல் 1ஆம் நாள். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்க. இந்தியாவிற்கென ஒரு தனி அரசமைப்பு வேண்டும் என்ற கருத்தை முதலில் முன்வைத்தவர் யார்? ஸோ இந்தியாவுக்குன்னு தனி அரசமைப்பு வந்து வேணும் அப்படின்ற கருத்தை முதல்ல முன்வச்சவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, M.N. ராய் அப்படின்றவங்க தான். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. ஆகஸ்ட் சலுகை அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1940. ஓகேங்களா? ஆகஸ்ட் சலுகை அப்படின்றது எந்த ஆண்டு அறிவிச்சாங்க? 1940. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையில் பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 பேர். ஓகேங்களா? ஸோ அரசமைப்பு நிர்ணய சபையில் பெண் உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து எவ்வளோ இருந்தது? 15 இருந்தது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்க. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, P.N. ராவ் அப்படின்றவர். ஓகேங்களா? அரசமைப்பு சட்ட வரைவு குழுவோட தலைவர் வந்து யாரு? P.N. ராவ். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. மத்திய அதிகாரங்கள் குழுவின் தலைவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான், ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? மத்திய அதிகாரங்கள் குழுவோட தலைவராக யார் இருந்தாங்க? ஜவஹர்லால் நேரு தான் இருந்தார். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க.
வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரலாக யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, வாரன் ஹோஸ்டிங் பிரபு. ஓகேங்களா, வங்காளத்தோட முதல் கவர்னர் ஜெனரலாக யார் இருந்தாங்க? வாரன் ஹோஸ்டிங் பிரபு. சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1773. ஓகேங்களா, கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு அமைச்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1773. சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, இந்தியாவின் கல்வி வளர்ச்சிக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கிய சட்டம் வந்து எது? ஸோ இந்தியாவின் கல்வி வளர்ச்சிக்காக ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கிய சட்டம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பட்டய சட்டம் 1813. சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, குடிமை பணியாளர்களை தேர்வு செய்ய சிறந்த போட்டித் தேர்வுகள் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு வந்து எது? ஸோ குடிமை பணியாளர்களை தேர்வு செய்யணும் அப்படின்றதுக்காக சிறந்த போட்டித் தேர்வுகளை அறிமுகம் செஞ்ச ஆண்டு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 1853. சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, முதல் சட்ட ஆணையத்தின் தலைவர் வந்து யார்? முதல் சட்ட ஆணையத்தோட தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மெக்காலே பிரபு. சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, கம்பெனியின் வியாபார நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வந்த சட்டம் எது? ஸோ கம்பெனியின் வியாபார நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வந்த சட்டம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பட்டய சட்டம் 1833. சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் வந்து யார்? ஸோ இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரலாக யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, வில்லியம் பெண்டிங் பிரபு. சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்திய குடிமைப் பணிகள் கமிட்டியோட தலைவர் வந்து யார்? ஓகேங்களா, இந்திய குடிமைப் பணிகள் கமிட்டி அப்படின்றது 1854 கொண்டு வந்தாங்க. ஸோ அதனுடைய தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மெக்காலே பிரபு. சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, உள்நாட்டு மக்களுக்கு இந்திய பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் வழங்கிய சட்டம் வந்து எது? ஸோ உள்நாட்டு மக்களுக்கு இந்திய பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் வழங்கிய சட்டம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பட்டய சட்டம் 1853. சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, இந்தியாவின் முதல் அரச பிரதிநிதி வந்து யார்? ஸோ இந்தியாவோட முதல் வைஸ்ராய் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கானிங் பிரபு. சரிங்களா. இந்தியாவின் முதல் அரச பிரதிநிதி வந்து பார்த்தீங்கன்னா கானிங் பிரபு. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த சட்டம் வந்து எது? ஸோ இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த சட்டம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, இந்திய அரசு சட்டம் 1858. சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, சட்டத்தின்படியான ஆட்சி என்பது எந்த அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? ஸோ சட்டத்தின்படியான ஆட்சி அப்படின்றது எந்த அரசியலமைப்பிலிருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பிரிட்டிஷ் அரசியலமைப்பிலிருந்து. சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யார்? ஸோ அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியோட தலைவராக இருந்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சர்தார் வல்லபாய் பட்டேல். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டமானது பிற அரசியலமைப்பு சட்டங்களிலிருந்து சூறையாடி செய்யப்பட்டது என்று சொன்னவர் வந்து யார்? ஸோ இந்திய அரசமைப்பு சட்டமானது பிற அரசியலமைப்பு சட்டங்களிலிருந்து சூறையாடி செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, டாக்டர் B.R. அம்பேத்கர். சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, 1861ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம் பற்றிய சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 1861ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அதில் என்னென்ன சிறப்பு அம்சம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ பம்பாய் மദ്രാஸ் மாகாண சட்டமன்றங்களின் சட்டம் இயற்றும் உரிமை திருப்பி அளிக்கப்பட்டது. ஸோ இதுவும் சரிதான். அதுக்கப்புறம் இலாக்கா ஒதுக்கீடு முறை அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஸோ அதுவும் சரிதான். அவசர சட்டம் பிறப்பிக்க வைஸ்ராய்க்கு அதிகாரம் அளித்தல். ஸோ இதுவும் சரிதான். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க,
தனித்தொகுதி முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? தனித்தொகுதி முறையோட தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மிண்டோ பிரபு. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. வைஸ்ராயின் நிர்வாக குழுவில் சேர்த்து கொள்ளப்பட்ட முதல் இந்திய சட்ட உறுப்பினர் வந்து யார்? வைஸ்ராயின் நிர்வாக குழுவில் சேர்த்து கொள்ளப்பட்ட முதல் இந்திய சட்ட உறுப்பினர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சத்யேந்திர பிரதாப் சின்ஹா அப்படின்றவர் தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. முதலில் முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்கிய சட்டம் வந்து எது? முதல்ல முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்கிய சட்டம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இந்திய கவுன்சில் சட்டம் 1909. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. முதலில் வைஸ்ராயின் நிர்வாக குழுவில் இந்தியரை சேர்த்து கொள்ள அனுமதி அளித்த சட்டம் வந்து எது? ஸோ முதல்ல வைஸ்ராயின் நிர்வாக குழுவில் இந்தியரை சேர்த்து கொள்ள அனுமதி அளித்த சட்டம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, இந்திய கவுன்சில் சட்டம் 1909. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சைமன் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து எது? சைமன் குழு எந்த ஆண்டு அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1927. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. லண்டனில் வெளியுறவு உயர் ஆணையர் பதவியை உருவாக்கிய சட்டம் வந்து எது? ஸோ லண்டனில் வெளியுறவு உயர் ஆணையர் பதவியை உருவாக்கிய சட்டம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இந்திய அரசாங்க சட்டம் 1919. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. இந்திய அரசாங்க சட்டம் 1919 சீக்கியர்களுடன் தனி தொகுதிகள் யாருக்கு அளித்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய கிறிஸ்துவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள், ஐரோப்பியர்கள், ஸோ மேற்கண்ட அனைத்தும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. இந்திய அரசாங்க சட்டம் 1919 பற்றிய சரியான சரத்துக்களை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்திய அரசாங்க சட்டம் 1919 படி கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற கூற்றுகளில் எது சரி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் மத்திய சட்டமன்ற கவுன்சிலில் இரு அவை முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? இது ரெண்டுமே சரிதான். இந்திய அரசாங்க சட்டம் 1919 படி இது ரெண்டுமே சரிதான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இரண்டும் சரி. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தினமலர் நாளிதழ் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸு, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நம்ம 1 by 1 அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பார்க்குறீங்களோ ஸோ அப்போ தான் உங்களுடைய மிஸ்டேக்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் டெஸ்ட் அதிகமாக எழுதி பார்க்குறது அப்படின்றது உங்களுடைய மிஸ்டேக்கை குறைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். ஸோ தேங்க்யூ. துருவம் அகாடமியிலிருந்து கார்த்திக்.